நீ சட்டையை மட்டும் தானே போட்டு வந்த, நான் உன்னோட உள்ளாட முத கொண்டு போட்டு வந்து நிக்கிறேன். லேடிஸ் கெட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. அடச்சை, எப்ப பார்த்தாலும் பொத்து பொத்துன்னு மயங்கி விழுகிறாயா. திவு திவு குட்டி, திவு செல்லாம், என்னை பார்த்து பார்த்து பயந்து சாகுற. என்ன செஞ்ச உன்னைய? என்னோட ட்ரெஸ் கட்டி குடுறா. குடுறா என் ட்ரெஸ். கலட்டி கொடுத்தா துவைக்காம நீ போட்டுக்கிறதுக்கு தானே கேக்குற. மூஞ்சி பெட்ரோல் ஊத்தி கொடுத்துறதுக்கு. என்ன உன் பேச்சுல ஏதோ ஒரு சூட்சுமம் தெரியுது. எனக்கு ஒண்ணு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? இப்ப பிடிக்கல, அப்ப மட்டும் ஏன் பிடிச்சிச்சு? எப்போடா? உனக்கு 3 வயசா இருக்கும்போது எனக்கு 6 வயசு, எனக்கு 6 வயசா இருக்கும்போது உனக்கு 3 வயசு. ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லு. 3 வயசுல உனக்கு ஐயா லெட்டர் போட்டுருக்காரியா? தம்பியா? உங்க தம்பி. கொண்டா அதுக்குள்ள சும்மா பார்த்த. நீயா படிச்சா? நானா? நீ இப்படி படி. நீங்க படிங்கயா? இல்லடா, நான் படிச்சா வேகமா படிச்சிருவேன். நீ படிச்சா நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல. நானும் ரொம்ப வேகமா படிச்சிருவேன். அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராச அவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது. நல்லா எழுதிருக்கானே. நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். அதுபோக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான். அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனை வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டுக்காரியா. அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். இவன் சரிப்பட மாட்டான். அவனோட லெஃப்ட் கிட்னி எடுத்துக்கடா. தாமதம். ஏன்? போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனான். அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கடா. இது ரொம்ப தாமதம். இது எதுக்கு? அதுக்கு முதல் வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனான். அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்க. அப்ப மட்டும் ஏன் பிடிச்சிச்சு? எப்போடா? உனக்கு 3 வயசா இருக்கும்போது எனக்கு 6 வயசு, எனக்கு 6 வயசா இருக்கும்போது உனக்கு 3 வயசு. ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லு. 3 வயசுல உனக்கு குச்சி மிட்டாய்னா ரொம்ப இஷ்டம். தினம் என் கைய பிடிச்சுக்கிட்டு குச்சி மிட்டாய் வாங்கி கொடுங்க மாமா, குச்சி மிட்டாய் வாங்கி கொடுங்க மாமான்னு அடம் பிடிப்ப. குச்சியே இல்லாத மிட்டாய் வாங்கி கொடுத்தா அந்த மிட்டாயில எச்சிய துப்பிட்டு என் மூஞ்சில அப்பிட்டு ஓடிடுவ. குச்சியோட வாங்கி கொடுத்தா அத வாங்கி சப்பி சப்பி நீ சாப்பிடுவ பாரு. திடீர்னு ஒரு நாள் மிட்டாய் மட்டும் கிடைக்குது, குச்சி மட்டும் கிடைக்கல. அப்ப அந்த குச்சிக்காக நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ ஐயோ ஐயோ. ஏறாத மரம் இல்ல, போகாத மலை இல்ல, பொறுக்காத குப்பை தட்டி இல்ல. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை, அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம், நீ மறக்கலாம். மாத்தி போயிட்டாங்களா? ஒரு கதை சொன்னா கட்டில முத கூட தூக்கிட்டு போயிடுறாங்க. சரி, உனக்கு ஹிந்தி தெரியுமா? இந்த நக்கல் நயாண்டி தானே வேணாங்கிறது. ஏன் தெரியாம சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை தமிழ்ல கலங்க, நான் ஹிந்தியில சொல்றேன். ஒரு வார்த்தை? அங்க நிக்கிறவன இங்க வான்னு ஹிந்தியில எப்படி கூப்பிடுவ? அங்க போய் நில்லுங்க. இங்கதானே ஆட்டக்கோ. இப்ப ஹிந்தியில கூப்பிட போறேன். கூப்பிடு. கூப்பிடவா? இதராவோ. இங்க வான்னு அர்த்தம். அடேங்க அப்பா, ரொம்ப ஈஸியா இருக்குதுடா. ஆமா. அது சரி, இங்க இருந்து அங்க போன்னு சொல்றது எப்படி சொல்லுவ? அங்க போறதுக்கு இங்க இருங்க. என்ன பண்ற? என்ன சொல்றது? டேய், இதராவோ. இதுக்குமா? அடங்க ஒக்கமக்கா.